நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில கூட நம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளதாய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் ஒரு வார்த்தை எடுத்து நம்ம முதலாவது வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21:3. வெளிப்படுத்தல் 21:3 வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதாம். ஆண்டவர் அது நடுவிலே வசிக்கிறார் என்று சொல்லி இது வேளை நாம் வாசித்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆவியானவரை பிரசனத்தை நாடுவோம். ஆண்டவர் சொல்லி இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்ன செய்வேன்? நான் உள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேளையில கூட ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் வாசித்த அந்த வசனத்தின் முதல் பகுதி இதோ. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில என்ன பண்ண போகிறேன்? வாசம் செய்ய போகிறேன், வரப்போகிறேன். அதாவது இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை வந்து இதோ. ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல இந்த வார்த்தைகளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு நாள் இந்த வார்த்தை எனக்குள்ள வைத்தார். இதோ. அநேக இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம் வேதத்துல? இதோ இதோ. ஏதாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். இதோன்னு வர மாதிரி. வெரி குட். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இன்னும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. 1000க்கும் அதிகமான இந்த இதோன் போட்டதான வசனங்கள் காணப்படுகிறது. நம்ம சாதாரணமா என்ன செய்து கொண்டிருப்போம்? அதை படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இதோ அப்படின்னு இருக்கிறது ஏதோ நம்ம சாதாரண நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இதோன்னு போட்டிருக்காருன்னா அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதற்கு ஒரு அவர் ஆண்டவருடைய ஒரு உள்ளான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ என்றால் நம்ம என்ன செய்யணுமா? உற்று பார். ஹல்லேலூயா. கொஞ்சம் நில்லு, என்னை உற்று பாரு. இந்த வார்த்தை என்ன செய்? உற்று பாரு. அதுல உள்ள கருத்துக்களை என்ன செய்? அதிக முக்கியத்துவத்தை கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எப்பனாலும் இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த இதோன்னு பார்த்துட்டோம்னாலே, உதாரணத்துக்கு சங்கீதம் 128:4 நாம் பார்க்கும் பொழுது என்ன போடப்பட்டிருக்கும்? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் முழு கருத்துமே அதில் அடங்கியிருக்கு அந்த ஒரு வார்த்தையில. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான், அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் போட்டுட்டு இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து அதை வலியுறுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை கவனித்து பார்க்க வேண்டும். அதே போல இன்னொரு வார்த்தை கூட நம்ம எல்லாரும் வழக்கமா வாசிக்கிறது 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அந்த சங்கீதம் முழுவதுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் அவருடைய ஒத்தாசை நாடும் பொழுது இஸ்ரவேலை காக்கிறவன் செய்யல, உறங்குகிறது இல்லை, தூங்குற. ஆண்டவர் நம்ம போக்கையும் வரத்தையும் நம்மை காக்கிறார். ஆண்டவர் நம்முடைய எல்லா ஆத்துமாவை காப்பார். அப்படி எல்லாமே போடப்பட்டிருந்தாலும் அந்த வசனத்தை முக்கியத்துவத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நம்மலாம் கொஞ்சம் தூங்காம கம்மியாயிட்டா என்ன செய்கிறது? ரொம்ப சோர்வா இருக்கிறது, எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆனா நம்மை காக்கிறவன் என்ன செய்யலையா? உறங்குகிறதும் இல்லை,
தூங்குகிறதும் இல்லை. அப்ப இதோன்னு போட்டிருந்தாலே இனிமேல் நம்ம என்ன செய்திடணும், கொஞ்சம் கவனத்தை அதன் மேல செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் எதையும் ஒன்று நமக்கு சொல்ல அவர் விருப்பப்படுகிறார். இந்த கால வேளையில கூட அடிமை மறைத்து ஆண்டவர் ஏதாகிலும் நம்மோடு பேசும்படியாக இந்த வேலை என்ன செய்வோம், தாகத்தோடு காத்திருப்போம். இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை நம்ம இந்த வேளையில நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். அதாவது அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம், உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் அங்கே என்ன பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா, அந்த பிறவி சப்பானிக்கு பேதுருவும் யோவானும் சுகத்தை கொடுத்ததான ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு பிறவி சப்பானி என்ன செய்வாங்க, பிச்சை கேட்கும்படியாக நாள்தோறும் தேவாலயத்தில் கொண்டு வந்து என்ன செய்வாங்களாம், அவனை கொண்டு வந்து யாராவது கொண்டு வந்து அவனை உட்கார வைப்பார்கள். அவன் இந்த இடத்துல இருந்து அந்த இடம் போக முடியாது, யாராவது தூக்கி கொண்டு வந்து வைப்பாங்க, அவன் பிச்சை கேட்பான். அப்படி ஒரு சமயத்துல ஜெபிக்கும்படியாக யார் வருகிறா, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள கடந்து வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் என்ன பண்றானா, ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறான், அவர்களை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. அதுதான் அது உற்று பார்க்கிறது. அவங்க கையில என்ன இருக்குது, பேக் கொண்டு வராங்களா, அவங்கள்ட்ட பர்ஸ் இருக்கா, அவங்க கையில ஏதாவது என்ன சொல்றது, பிரேஸ்லெட் போட்டிருக்காங்களா, செயின் போட்டிருக்காங்களா, அப்படி சொல்லி என்ன செய்கிறது, உற்று பார்க்க. நம்ம கூட என்ன செய்கிறோம், தேவாலயத்துல வந்தா கூட நம்முடைய கண்கள் என்ன செய்கிறது, எல்லாம் சுத்தி 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 என்ன செய்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம யார் எப்படி வந்திருக்காங்க, எந்த சாரி கட்டியிருக்காங்க, அப்படிலாம் என்ன பண்றோம், கவனித்து பார்க்கிறோம். அதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வரல, இருந்தாலும் நம்முடைய கண்கள் என்ன செய்கிறது, சுத்தி சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மனிதனுக்கு என்ன வேணும், அவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும், பணம் வேணும், அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும். ஆகினால் என்ன செய்கிறான், அவங்களை உற்று பார்க்கிறான். அப்பொழுது பேதுரும் யோவானும் சொல்கிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்ல, எங்களிடத்துல இருக்குது என்னதுதான், தேவனுடைய இயேசுவின் நாமம் மாத்திரம். அது இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லுவாங்க. அந்த 4-5 வாசிக்கலாமே 3வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல 4-5. எங்களை பார் என்று சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணாராம் அந்த பிச்சைக்காரன், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவங்களை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஏதாகிலும் வழக்கம் போல அவன் என்ன செய்வான், பிச்சை கேட்பான். கொஞ்சம் நல்ல செல்வந்தர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா கஷ்டப்பட்டவங்க தான் என்ன செய்வாங்க, அதிகமா கொடுக்கறதுக்கு மனசு வரும், உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அவன் ஏதாவது கிடைக்கும் அப்படி சொல்லி என்ன செய்கிறான், பார்க்கிறான். அப்பொழுது என்ன செய்யறாங்க, உற்று பார்க்கும் பொழுது அந்த பார்த்தான் பாத்தீங்களா, அந்த பார்வை, அதுதான் இந்த இதோன்ற அந்த வார்த்தை என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா? இதோ அப்படின்னா நம்ம நின்று கவனித்து பார்க்கிறது. இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ டிவியில் ஒரு ஆட் போடுறாங்க, நியூஸ்ல வருகிறது. இப்போ யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களோ எல்லாருக்கும் என்ன பண்றோம், 5000 தரோன்னு சொன்னா என்ன செய்வோம், நல்லா திருப்பி என்ன செய்வோம், திருப்பி 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 அதை போட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை நின்று டைம் எடுத்து கவனித்து என்ன செய்வோம், பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வேத வாக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம அதிக கவனத்தை கொடுக்கிறோமோ அதை போலவே நாம் மாறிக்கொண்டே வருவோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாட்கள் அநேக காரியங்கள் நம்முடைய கவனத்தை சிதற பண்ணி கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலுமே நம்ம ஒரு நிமிஷம் அப்படி தப்பணும்னு என்ன செய்யும், தருணம் தப்பினால் மரணம் என்று சொல்லி போடப்படுறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மீடியா மூலமாக இதை தரேன், அது தரேன், இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன செய்யலாம், 5 சாரின்னு நம்ம உடனே ஓடிடுறது, உடனே போயிட்டு உள்ள காசையும் செலவழிச்சிட்டு அப்புறம் இல்லாம இருக்கிறது. அப்படி அல்ல. இதோ அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது கொஞ்சம் நல்லா என்ன செய்யணுமா, நின்று உற்று பார்த்து அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டியதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது. படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, மார்க் பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டி மார்க்கரை வச்சு என்ன செய்வோம், அப்படியே முக்கியமான காரியங்களை
அப்படியே நம்ம அதை அண்டர்லைன் பண்ணிட்டே வரும். இது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட இதோ அப்படின்னு சொல்ல போடப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் என்ன செய்யணுமா, இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை அதற்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கால வெளியில கூட ஆவியானவர் அநேக வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை இந்த வெளியில நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 43:19 வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் ஊற்றுவேன். வாசித்துருங்க, அடுத்தது வாசித்துருக்குமா. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் போதும் போதும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் பூர்வமானவைகளை எல்லாம் என்ன பண்ண வேண்டாம், பழசா நடந்தது, எந்த காலத்திலயோ நம்முடைய வாழ்க்கையில நடந்தது, அப்பா அம்மா காலத்துல நடந்தது, அது இதுன்னு சொல்லி என்ன பண்றோம், சிந்தித்து கொண்டே இருந்து இந்த நிகழ்காலத்தை நம்ம என்ன செய்து விடுகிறோம், இழந்து விடுகிறோம். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ அப்படின்னு சொல்லப்பட்டதுனால நம்ம என்ன செய்யணுமா, இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தோடு அதை நாம் உற்று பார்த்து அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதே போல ஆண்டவர் இன்னொரு அதே வசனம் வெளிப்படுத்தல் 21:5 பார்க்கும் பொழுது நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில, ஐயோ இந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம், ஒருவேளை விட முடியாத பாவங்களா இருக்கலாம், ஏதாவது அடிக்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது வியாதிகள் இருக்கலாம், அல்லது சமாதானமின்மையாக காரியங்களா இருக்கலாம், குடிக்கிற கணவரோடு நம்ம போராடி கொண்டிருக்கலாம். எதெல்லாம் நமக்கு வேண்டாம் வேண்டாம் நம்ம நினைக்கிறோமோ ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி விசுவாசித்து, ஆண்டவரே நீர் அதை செய்ய வல்லவர், ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்வதற்கு நீர் வல்லவர். ஹல்லேலூயா. என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, இதோ நான் சகலத்தை என்ன செய்கிறேன், புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. இது எங்களுடைய பரம்பரை சாபம், சந்ததி சந்ததி என்ன பண்ணுது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எங்க அப்பா குடிச்சாங்க, எங்க தாத்தா குடிச்சாங்க, தாத்தாவோட அப்பா குடிச்சாங்க, அப்படியே எங்கள் குடும்பம் என்ன செய்கிறது, சாபத்துக்குள்ள இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், ஒரு புதிய காரியத்தை என்ன செய்ய போகிறேன், உங்களுக்குள்ள செய்கிறேன். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி இருக்கான்னு பாருங்க அந்த வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதை நினைச்சு 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 நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட ஆண்டவருடைய அந்த நிதர்சனமான உண்மையான வார்த்தை வருகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடு முரடானவைகளை சமமாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையில எது கரடு முரடா இருக்கிறதோ, அங்கே இங்கேயுமாக நம்ம எதிலெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறோமோ, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமா இதை நாம் விசுவாசிப்போம். இந்த காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு திட்டும் தெளிவுமாய் வருகிறது. ஹல்லேலூயா.
நிச்சயமா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம நின்று பார்த்து ஆண்டவருக்குள்ள கவனத்தை அதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள விசுவாசத்தோடு காத்திருப்போம் என்றால் தேவனுடைய மகிமையை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. எப்படி அந்த பிறவி சப்பானி அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன பிறகும் அவன் அவங்கள நோக்கி பார்க்கிறான். ஆண்டவருடைய வல்லமை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் யாராவது தூக்கி கொண்டுதான் வைக்க வேண்டியதான அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? குதித்து எழுந்து நின்று நடந்தான். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்கிறான்? பிரவேசிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் எப்பொழுதுமே அந்த வாசல் கதவை அவன் என்ன செய்ததில்லை, தாண்டினதே கிடையாது. எப்பொழுதுமே என்ன செய்வான்? அந்த வாசல்ல கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அதே இடத்துல இருக்கிறவன் முதல் முறையாக என்ன செய்கிறான்? சந்தோஷத்தோடு அவன் உள்ளே போகிறான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய், ஆண்டவரே இந்த கால வேளையில கூடப்பா எங்களுடைய குடும்பம் இந்த சூழ்நிலை தாண்டவே இல்லை ஆண்டவரே, இந்த எல்லையை தாண்டவே இல்லை ராஜா. ஆனாலும் இந்த கால வேளையில ராஜா நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வீர். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கிறது? இதோ. ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் இனிமேல் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் என்ன செய்யுங்க? பைபிள்ல கூட அண்டர்லைன் பண்ணி வைங்க. அது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை செய்வாராக. இந்த வேளையில கூட இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் 1:29 ஆண்டவரை குறித்து அங்கே சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. இதோ உலகத்தின் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அங்கு போடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே அங்க யோவானால ஆண்டவர் ஞான ஸ்நானம் பெறும்படியாக அந்த யோர்தான் நதி கிட்ட வரும் பொழுது யோவான் முன்னறிவிக்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி என்பது அது பாவ நிவர்த்திக்காக பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்திருக்கிறோம். டெய்லி என்ன செய்வாங்க? பலி செலுத்தி கொண்டே இருப்பாங்க. வருஷத்துக்கு அதுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அப்படியாக அந்த பலிகளெல்லாம் செலுத்தினா மட்டும்தான் மக்களுக்கு என்ன செய்யுது? பாவ நிவர்த்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய நம்பிக்கையாய் காணப்பட்டது. அதுதான், வேற வழியே இல்லை. அது செஞ்சாதான் என்ன செய்யும்? அது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். ஆனா அது நிரந்தரம் இல்லை. திரும்பி 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 என்ன பண்ணுவாங்க? ஆடை வெட்டி 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 அந்த ரத்தத்தினால பரிகாரத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை, அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு இந்த உலகத்துல வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை என்பதனாலதான் இதோ. ஹல்லேலூயா. நம்ம கூட ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன செய்வோம்? நம்ம பிள்ளைகளோ நம்மளோ சரி, ஏதாவது போன்ல பார்த்துக்கணும், இங்க பாரு, இதோ பாரு அப்படி சொல்லி என்ன செய்வோம்? நம்மளை கூப்பிட்டு காமிப்பாங்க, இதை பாரு. ஐயா கூட சில நேரத்துல கூப்பிட்டுட்டே இருப்பாரு, வந்து பாரு வந்து பாருன்னு சொல்லிட்டு. சில நேரத்துல அது முக்கியமானதுன்னா என்ன செய்வோம்? நம்ம அது முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்காக தோ பாருன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே பார்க்கும் பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. தேவ ஆட்டுக்குட்டி. ஒருவேளை அப்படி யாராவது இந்த வேளையில கூட மனக்கவலைகளோடு இன்னும் ஒரு தெளிவில்லாம ஆண்டவருடைய சமூகத்துல ஏதோ யாரோ சொன்னாங்க அதனால வந்து ஆராதிக்கிறேன் அப்படி சொல்லி நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த வேளையில நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததான ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உற்று பார்க்கிறதான இதோ என்ற வார்த்தைக்கு அது ஒரு அர்த்தமாய் இருக்கிறது. அதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அனுதினமும் நாம் வேதத்தை என்ன செய்வோம்? வாஞ்சையோடு நாம் வாசிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி என்ன செய்வோம்? அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். அந்த இதோ என்ற அந்த வார்த்தையின் அந்த ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இதோ நம்ம எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறோமோ
அந்த இதோ என்ற வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுத்து கவனித்து பார்ப்போம். தேவ ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போம்.